சார் தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு உங்கள் பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமாம் சார். அங்கே காட்டுறீங்க. அங்கதான் சார் வருது. ஓகே. சார் நீங்கள் இப்போ ட்ரெயிலரில் பயங்கரமான பிரின்சிபலாக வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்கள் டாப் ஆஃப் த மைண்டில் ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ போகிறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம் சார் டாப் ஆஃப் த மைண்டில். கெட்ட வார்த்தையில் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் சார். அதான் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகினே போதே சார். இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்தில். நான் தான் ஃபஸ்ட்டு இது பண்ண வேண்டியது. ரொம்ப அழகாக இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். யாருன்னு கேட்பாரு? ஏய் இதெல்லாம் உன் ப்ரிப்பரேஷனா? சார் என்ன நீங்கள் எதாவது திட்டி நான் இவ்வளோ நாள் கெட்ட வார்த்தை பேசலாம்னு நினச்சேன்டா. டேய் ஸோ கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. என்னை விட ஒரு நல்லவர் இப்போ பார்ப்பீங்க பாருங்க. டேய் மாத்திரை போகிறேன். ரொம்ப ஓகே. இல்லை அந்த பையனை பற்றி சொல்லிடுறேன். ஒரு சினிமாவில் நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல, இப்போ வந்து ஒரு காம்பேர் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சார். ஓகே சீக்கிரம் மாற்றிடு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர் இந்த சினிமாவில் ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக சினிமா விட்டு வெளியே போகிற ஒரு டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார் சார் அந்த வார்த்தையை எங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. தேங்க்யூ. கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கு இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ. நன்றி. Loads of love to you sir. Thank you.